எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் ஃப்ரை. வாங்க பார்க்கலாம். இது நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக வித் டீ காஃபியோடு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்வீட் கார்ன், அரிசி மாவு, கியூமன் பவுடர் அதாவது ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய், கொத்தமல்லி, உப்பு, தண்ணீர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இங்கே 100 கிராம்ஸ் ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கோம். இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு அதுக்கு உப்பு போட்டுருங்க. நல்லா கொதிக்கு ஸ்டார்ட் ஆகும்போதும் அப்போ நீங்கள் உப்பு போட்டுட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்வீட் கார்னை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இது ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா வெந்துச்சுன்னா போதும். அதுக்குள்ளே அது வெந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெந்துட்டோன்னு அதை ஒரு பிளேட்டில் இல்லாத பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே பிளேட் எடுத்துருக்கோம். நீங்கள் பவுலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம். அரிசி மாவு இதுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன்ஸ் போதும். நாங்கள் எங்கே அரிசி மாவு எடுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னா கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணும்போது இது நல்லா இன்னும் கிறிஸ்பியாக எல்லாமே செப்பரேட்டாக வரும். எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் எடுத்து அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கார்ன் வித் அரிசி மாவு இருக்கு இல்லையா, இது அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது போதும். அதுவே நல்லா கிறிஸ்பாக வந்துடும். நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால இது நல்லா செப்பரேட்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2 to 3 மினிட்ஸ் போதும், அவ்வளோ போதும். நல்லா ஃப்ரை பண்ணி பிளேட் இல்லைன்னா ஒரு பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற ஆயில் எல்லாம் அதில் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி இது எல்லாமே எடுத்து ஆயில் இல்லாமல் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் போடும்போது ஆயிலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கியூமின் பவுடர் ஆட் பண்ணுறோம், அதான் ஜீரகத்தூள். இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஜீரகம் நீங்கள் வீட்டில் இருந்தாக்கா அதுவே கூட நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கடையில் ரெடிமேடாக கிடைக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், ஃபைனலாக நம்ம சின்னதாக சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சாப்பிடும் போது அதை ஃபீல் பண்ணலாம். அப்புறம் நம்மளோட டைஜஷனும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளுடைய கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை சேரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.